சேனல் வழியாக இன்று நீங்கள் காண இருப்பது சுசீந்திரம் மார்கழி பெருந்திருவிழாவின் 8ஆம் நாள் நிகழ்ச்சியான இன்று அதிகாலை 5 மணி அளவில் சிதம்பரேஸ்வரர் வீதி உலா வருகின்ற காட்சியும், பேரம்பலத்தின் முன்பாக நடராஜர் மூர்த்தியின் ஆனந்த தாண்டவம் நிகழ்ச்சியையும் நாம் இப்பொழுது காணொளி காட்சியின் வாயிலாக காண இருக்கின்றோம். தொடர்ந்து எங்களோடு பயணியுங்கள். இறைவனின் அற்புத நடனத்தை நமது காணொளி வாயிலாக கண்டு பக்தி பரவசத்தோடு இறைவனின் அருளையும் பெறலாம். எங்களோடு வாருங்கள். சாமி அங்கே பார்த்தா இருக்கு, அங்கே பார்த்தா இருக்கு. வாகனம் தான் வரும், அங்கே போக முடியும். நாம் கோயிலின் உட்பிரகாரத்தில் இருக்கின்ற பக்தர்களோடு இறைவனை காண வந்துள்ளோம். சுவாமியானவர் நடராஜ மூர்த்தி வீதி உலாவிற்கு தயாராகின்ற காட்சியினை நாம் காண்கின்றோம். கோவிலின் உள்ளே நடராஜ மூர்த்தியானவர் பக்தர்களை காண புறப்பட்டு கொண்டிருக்கின்றார். பக்தர்கள் வெள்ளத்தில் ஆனந்த நடனமிடும் நடராஜர் வாகனத்தில் வீதி உலா வந்து கொண்டிருக்கின்றார். அந்த அரிய நிகழ்வைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நடராஜ மூர்த்தியின் திருவுருவ அலங்கார காட்சியினை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் சற்று நேரத்தில் எம்பெருமானாம் நடராஜ மூர்த்தி பக்தர்களை காண்பதற்காக இந்த அதிகாலை வேளையிலேயே வீதி உலா வர இருக்கின்றார். அந்த அரிய நிகழ்வை நாம் விரைவாக காண இருக்கின்றோம். அவருடைய வருகையை எதிர்பார்த்து இங்கே பக்தர்கள் கூட்டமானது இறைவனின் அரிய காட்சியை காண்பதற்காக இங்கே குழுமியிருக்கின்ற அருமை நிகழ்வையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். உலக புகழ் வாய்ந்த சுசீந்திரம் திருத்தலத்தில் 8ஆம் நாள் திருவிழாவினை முன்னிட்டு இத்தலத்தில் நடராஜ மூர்த்தியானவர் சிதம்பரேஸ்வரர் என்ற அழகிய பெயரில் அழைக்கப்படுகிறார். அவர் வீதி உலா வருவதற்கு கோயிலின் உட்பிரகாரத்திலிருந்து தற்போது மேல தாளங்களோடு, அவருக்கு பிடித்த இசை தாளங்களோடு பவுனி வர இருக்கின்றார். அந்த அரிய நிகழ்வை தான் நமது சேனல் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் 8ஆம் திருவிழா. இந்த 8ஆம் திருவிழாவின் சிறப்பே இந்த சிதம்பரேஸ்வரர் பேரம்பலத்தில் ஆனந்த நடனம் ஆடுகின்ற அரிய நிகழ்வுதான். இந்த அரிய நிகழ்வை காண்பதற்காக இந்த அதிகாலையிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்கிறார்கள் என்றால் ஆன்மீகம் இன்னும் அறியவில்லை, தலை தோங்கி கொண்டுதான் இருக்கின்றது என்பதை காட்டுகின்ற ஓர் உதாரண நிகழ்ச்சியாக கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சுவாமியானவர் கோவிலின் உட்பிரகாரத்திலிருந்து இதோ வந்து கொண்டிருக்கின்றார். அவர் ஆடி அசைந்து ஆனந்த நடனமாட வருகின்றார். அவரோடு பக்தர்கள் கூட்டமும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் பஜனைகளும் முழங்க இங்கே வந்து கொண்டிருக்கின்றார். சிதம்பரேஸ்வரர் என்கிற அழகிய திருநாமத்தில் அழைக்கப்படுகின்ற நடராஜ மூர்த்தியானவர் இதோ கோயிலின்
உட்பிரகாரத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கின்றார். நடராஜமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நீங்கள் மிக அருகில் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அரசு மரியாதையானது இப்பொழுது அவருக்கு வழங்கப்படுகிறது. அந்த நிகழ்வையும் நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள். இப்பொழுது வீதி உலாவிற்காக அவர் வீதியின் முதல் பகுதியிலிருந்து அவர் கிளம்பிக் கொண்டிருக்கின்றார். சிதம்பரேஸ்வரர் என்கிற அழகிய திருநாமத்தில் அழைக்கப்படுகின்ற சுசீந்திரம் திருத்தலத்தில் அமைந்துள்ள நடராஜமூர்த்தியானவர் கோவிலினுடைய வெளிப்பிரகாரத்தை தற்போது சுற்றி கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் பேரம்பலத்தில் பேரானந்த நடனத்தினை ஆட இருக்கின்றார். அந்த அரிய நிகழ்வினை எங்களோடு இணைந்து நீங்களும் கண்டுகளித்து இறையருளை பெற அவருடைய இறைவனுடைய அருளால் உங்களை நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களது சேனல் வழியாக கேட்டுக்கொள்கின்றோம். சுசீந்திரம் பகுதியில் அமைந்துள்ள சிதம்பரேஸ்வரர் என்கிற அழகிய திருநாமத்தில் அழைக்கப்படுகின்ற நடராஜமூர்த்தியின் திருக்கோயில் அருகே நிற்கின்றோம். இத்திருக்கோயில்தான் பேரம்பலம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஸ்தலம். இந்த ஸ்தலத்தின் முன்பாகத்தான் எம்பெருமான் உலகத்தின் இயக்கத்தை அனைத்தையும் தன் காலடியில் வைத்து இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஈஸ்வரன் இங்கே ஆனந்த நடனம் ஆட இருக்கின்ற அற்புத காட்சியை ஆனந்த காட்சியினை நீங்கள் காண இருக்கின்றீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவன் சிதம்பரேஸ்வரர் திருநடனம் ஆடுகின்ற அந்த அற்புத தருணத்தில் அவர் மீது பூசுரிய இங்கே புஷ்பமானது பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. பக்தர்கள் தங்களது இரு கைகளிலும் இறைவனுக்கு புஷ்பாபிஷேகம் தங்கள் கையாலே செய்ய இருக்கின்ற அந்த அற்புத நிகழ்வானது இங்கே நடைபெறுகிறது. அதற்கான பூவினை வாங்கி மகிழ்வோடு செல்கின்ற காட்சியினை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். சிதம்பரேஸ்வரர் என்கிற அழகிய திருநாமத்தில் அழைக்கப்படுகின்ற நடராஜமூர்த்தியானவர் ஆனந்த நர்த்தன நடனமாட பேரம்பலம் பகுதிக்கு அருகே வந்துவிட்டார். அவர் வருகின்ற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பேரம்பலம் பகுதியை நெருங்கி நடராஜமூர்த்தியானவர் ஆனந்த நடனம் ஆட இருக்கின்றார். அந்த அற்புத காட்சியை நீங்கள் இன்னும் சற்று நேரத்தில் காண இருக்கின்றீர்கள்.
சிதம்பரேஸ்வரர் என்கிற அழகிய நாமத்தில் சுசீந்திரத்தில் வீட்டிருக்கின்ற நடராஜமூர்த்தியானவர் பேரம்பலத்தை சுற்றி வருகின்ற அரிய நிகழ்வை தான் நீங்கள் இப்பொழுது காணொலி வாயிலாக கண்டு களித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நடனம் ஆடுகின்ற அற்புத ஸ்தலத்தின் அருகே எம்பெருமானாம் உலகையே தன் காலடியில் வைத்து அசைத்துக் கொண்டிருக்கின்ற இயக்கிக் கொண்டிருக்கின்ற இறைவன் நடனம் ஆடுகின்ற அற்புத காட்சியினை நீங்கள் இப்பொழுது காணவிருக்கின்றீர்கள். இதை எங்களது சேனல் வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்பதில் நாங்களும் பெருமை அடைகின்றோம். இறைவனின் அற்புத நடனத்தினை கண்டு இறைவனுடைய அருளை பெற்று எல்லா வளமும் நீங்களும் பெற வேண்டும் என்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த அரிய நிகழ்ச்சியானது நமது காணொளி வாயிலாக சேனலில் நாம் காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். சிதம்பரேஸ்வரர் தன்னுடைய திருநடனத்தினை ஆடிக்கொண்டிருக்கின்ற அரிய நிகழ்வு இது. நமது பகுதியை பொறுத்தவரை, குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை எந்த கோயிலும் இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதில்லை. அந்த பெருமை சுசீந்திரம் திருக்கோயிலுக்கு மட்டுமே உண்டு. அந்த அரிய நிகழ்வை தான் நீங்கள் இப்போது கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த அதிகாலை வேளையிலும் 8ஆம் திருவிழாவை துணை பக்தர்கள் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக இங்கே குழுமியிருக்கிறார்கள் என்றால் ஆன்மீகம் இன்னும் தலைத்தோடி கொண்டுதான் இருக்கின்றது என்கிற நிகழ்வுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது. அந்த அரிய நிகழ்வை தான் நீங்கள் இப்போது கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இறைவனுடைய திரு நடனத்தை இறைவன் சுற்றி சுற்றி வருகின்ற இந்த அற்புத காட்சியினை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் ஆட்டுவித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவனாம் ஏகம் பரம்பொருளாகிய எம்பெருமானின் திருநடன காட்சி, அவருக்கு புஷ்பாபிஷேகம் பக்தர்களால் நிகழ்கின்ற காட்சியும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த அற்புத காட்சியை எங்களது சேனல் வழியாக நாங்கள் ஒளிபரப்புகிறோம். அந்த அரிய வாய்ப்பு எங்களுக்கும் கிடைத்ததற்கு நாங்களும் பெருமைப்படுகிறோம். இதன் மூலம் இறை அருளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம் என்பதில் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம்.
இறைவன் திருநடன முடித்துக் கொண்டு அவர் தேரோடும் வீதியில் பக்தர்கள் புடைசூழ அவர் ஆனந்தம் நடனமாடியபடியே சென்று கொண்டிருக்கின்ற அற்புத காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உலகை எல்லாம் கட்டி ஆளுகின்ற, உலகத்தின் மக்களை எல்லாம் ஆட்டு வைக்கின்ற சிதம்பரேஸ்வரர் என்கிற திருநாமத்தில் அழைக்கப்படுகின்ற எம்பெருமானாம் ஈசனாம் நடராஜ மூர்த்தியாம் என்று பல்வேறு திருநாமங்களில் அழைக்கப்படுகின்ற எம்பெருமானின் ஆனந்த நடனமானது நிறைவு பெற்று அவர் வீதி உலா வருகின்ற அற்புத காட்சியும் அவர்களோடு பக்தர்கள் கூட்டம் செல்கின்ற காட்சியும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அவர் தன்னை காண வந்திருக்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருளாசியை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற இத்தருணத்தில் நீங்களும் இறையருளை பெற்று எல்லா வளமும் பெறுவீர்கள் என்பதே உண்மை. இந்த அரிய நிகழ்வைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இறைவனின் திரு நடனத்தை கண்டுகளித்து பக்தர்களும் இறைவனோடு ஓடி ஆடி பாடி ஆனந்த நடனமிடுவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நடராஜமூர்த்தியானவர் சன்னதி தெருவிற்காக அங்கே இருக்கின்ற பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். அந்த அரிய நிகழ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எம்பெருமான் நடன கோலத்தில் அலங்கார தோரணையோடு வாகன பவுனி வருகின்ற அற்புத காட்சி. சிதம்பரேஸ்வரர் என்கின்ற திருநாமத்தில் அழைக்கப்படுகின்ற சுசீந்திரம் திருத்தலத்தில் அமைந்துள்ள நடராஜமூர்த்தி சன்னதி தெருவில் உள்ள பக்தர்களை காண்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். அவர் மீண்டும் திருக்கோயிலில் உள்ளே செல்கின்ற பாதையில் அவருக்கு வரவேற்பு கொடுப்பதற்காகவும் அரசு மரியாதை அளிப்பதற்காகவும் காவல்துறை சார்ந்த நண்பர்கள் இங்கே குழுமியிருக்கின்ற அந்த அரிய நிகழ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்.
எம்பெருமான் நடராஜ மூர்த்தி அவர்கள் திருக்கோவிலினுள் பிரவேசிக்க இருக்கின்றார். தேரோடும் வீதியில் இருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பாலித்துக் கொண்டு ஆனந்த நடனத்தினையும் ஆடிக்கொண்டு அவர் மீண்டும் திருக்கோவிலினுள் பிரவேசிக்கின்ற அந்த அற்புத காட்சியினை நீங்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். திருக்கோவிலினுள் பிரவேசிக்கின்ற அவர்களுக்கு அரசு சார்பான மரியாதை அளிக்கப்படுகின்ற நிகழ்வையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். திருச்சித்தம்பலம், தில்லையம்பலம், திருச்சித்தம்பலம் என்று பக்தர்களின் பின்னை முட்டுகின்ற கோஷமானது இங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இறைவன் திருக்கோவிலினுள் பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றார். ஓம் நம சிவாய. நீங்களும் எங்களோடு இணைந்து இந்த அரிய நிகழ்வை கண்டு களிக்கின்ற அரிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருகிறோம் என்பதில் நாங்களும் பெருமை அடைகின்றோம். சுசீந்திரம் திருத்தலத்தில் 8ஆம் நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக அதிகாலை இன்று 5 மணி அளவில் திரு நடராஜமூர்த்தி இத்திருத்தலத்தில் சிதம்பரேஸ்வரர் என்கிற திருநாமத்தில் அழைக்கப்படுகின்ற மூர்த்தியானவர் பேரம்பலத்தில் ஆனந்த நடனம் ஆடுகின்ற அற்புத நிகழ்ச்சியை நம் காணொலி வாயிலாக நீங்கள் கண்டுகளித்தீர்கள். இந்த அரிய நிகழ்வில் எங்களோடு பங்கு கொண்டு இறையருள் பெற்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது சேனல் வழியாக இறைவன் அருளாசியோடு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.